நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். அன்பு கூர்ந்து யோக மாயையிடம் கேளுங்கள். இங்கு நடந்தது போன்ற நிகழ்ச்சிகள் இந்த அளவுக்கு இந்த பூமியிலே இதற்கு முன் என்றாவது நடந்திருக்கிறதா? தேவியின் லீலைகளுக்கு இந்த எளியனை கருவியாக்கிய மாதா அந்த ஆனந்த அனுபவங்களை உணர முடியாமல் செய்தாள். இதை தேவி செய்யலாமா? தாயிடத்தில் இதை கேட்கும் உரிமை உண்டு. நான் உண்மை பேசுபவன். உண்மை சொல்லும் மனிதனுக்கு தெய்வம் தானே துணை. நான் பேசுவது தெய்வமறிய உண்மைதான். பேசுவது ஒன்று மட்டுமல்ல, பிழை செய்யாத இந்த உடலை துண்டாக்கி விட்டாலும் உண்மையை தவிர வேறெதுவும் பேசவே மாட்டேன். என் மீது நம்பிக்கை வையுங்கள் குருதேவா. நான் பெற்ற அந்த தெய்வீக அனுபவங்களை நினைவுபடுத்துங்கள். அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் சுய உணர்வோடு மீண்டும் பார்க்க விரும்புகிறேன் குருதேவா. சுய உணர்வோடு காணும் காட்சிகளை நெஞ்சிலே மீண்டும் மீண்டும் பார்த்து மகிழ்வேன். அதை நினைக்க நினைக்க எனக்கு பட்ட பாடுகள் மறந்து போய்விடும். என்ன விஷயம் தேவகி? வாசலிலே காவலர்கள் இல்லை, மாளிகை மௌனமாக இருக்கிறது. எங்கே பணியாட்கள், உன் தோழிகள்? இங்கு நீ மட்டும் தனியாக நிற்கிறாய். பேச மாட்டாயா? என்ன நடந்தது? ஒன்றும் இல்லை. உங்களுக்காக எதிர்பார்த்து நிற்கிறேன். உன்னை பார்க்கத்தான் ஓடோடி வருகிறேன். ஆமாம் தேவகி,
நான் உன்னிடம் பேச வந்தது ஒரு முக்கியமான விஷயமாக. நம் குருதேவர் தங்களை பார்க்க வந்திருக்கிறார்கள். யார்? என்ன இது? மன்னர் தான் அனுப்பினார். அவசரமாக உங்களை அரண்மனைக்கு அழைத்து வரச் சொன்னார். அரண்மனைக்கு வரச் சொன்னாரா? ஏன், எதற்கு? ராஜாவின் மனதில் உள்ளது இந்த பணியாளுக்கு எப்படி தெரியும்? நல்லது, போகலாம். உங்களோடு நானும் வருகிறேன். கூடாது. இவரை மட்டும்தான் அரசர் அழைத்து வரச் சொன்னார். தைரியமாக இரு. போகலாம். வாருங்கள். நீ போகலாம். சரி மன்னா. உண்மையா வசுதேவா? நீ உன் வாயால் பொய்யே பேசுவதில்லையோ? உண்மை பேசும் உத்தமன் நீ பொய் பேசினால் உனக்கு என்ன தண்டனை அளிக்கிறது? தண்டனை அளிக்கிறது மன்னன் தான். அதை சொல்ல வேண்டியது நான் அல்ல. பொய் சொன்னால் அதற்கு என்ன தண்டனை அரசே? அதை நீயே கேட்டால் அதற்கு பொருள் என்ன என்று உனக்கு தெரியுமோ? நீ பொய்தான் சொல்லுகிறாய். இல்லை, பொய் பேசிய வரலாறு இந்த வசுதேவன் வாழ்க்கையில் என்றுமே இல்லை. உன் பேச்சில் எனக்கு நம்பிக்கை இல்லை. உன் நெஞ்சை தொட்டு சொல். ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய். ஆம், ஒரு பெண் குழந்தையை உன் 8வது குழந்தை என்று நம்பும்படி என்னிடத்தில் வந்து சொன்னாயே, அப்போதே நான் சந்தேகப்பட்டேன். ஏமாற்றும் திட்டங்கள் எங்கோ யாராலோ தீட்டப்படுகிறது என்று. நம்பக்கூடாத உன்னை நம்பியது தவறு. நடந்தது நிஜம்தானா? அன்று பிறந்தது பெண்ணா? கொடுக்கும் போது பெண்தான் என்று நெஞ்சறிய சொன்னாயே, அது நிஜம்தானா? சத்தியமாக மனமறிந்துதான் பேசினாயா? ஆம், உண்மையைத்தான் அன்றும் சொன்னேன், இன்றும் சொல்கிறேன். பொய்! நம்ப வைத்து கழுத்தறுக்க பார்க்கிறாய். மீண்டும் மீண்டும் பொய் சொல்லுகிறாய். அது எனக்கு தெரியாதென்று நினைத்து விடாதே.
அந்தரங்க சுத்தமுள்ளவன் நெஞ்சிலே அழுக்குகள் இருக்காது மன்னா. என்றும் இவன் உண்மையே பேசுவான். சிசுவை காக்க பொய் சொன்னால் அதுவே உண்மையாகாது என்பது உனக்கு தெரியாதோ? கேட்பதின் கருத்தென்ன? இதற்கோர் விளக்கம் தேவையா? 8வது பெண் என்று ஏமாற்றி கொடுத்த குழந்தை பட்டென்று வானத்தில் பறந்து 8 கையுடன் நின்று என்னை பார்த்து சொன்னதே, உன் மரணத்திற்கு காரணமானவன் பிறந்து விட்டான் என்று. ஏன் அது உண்மை இல்லையா? தெய்வம் பொய் சொல்லுமா? சத்தியத்தை சொன்னது யார்? வசுதேவனா இல்லை தெய்வமா? இரண்டுமே சத்தியம்தான் மன்னவா. சத்தியம் என்பது இரண்டல்ல, அது என்றுமே ஒன்றுதான். அது எப்போதும் ஒன்றாகவே இருக்கும். இன்றிருக்கும் உண்மைதான் நாளையும் இருக்க போகிற உண்மை. இதுதான் உண்மையின் விளக்கமாகும். சத்தியத்திற்கு விளக்கம் சொல்லுவது சுலபமல்ல. மனிதனின் எண்ணங்களைப் போல அவன் பார்வை அமைகிறது. அது உண்மையை அளக்கின்றது. அது உண்மையின் ஒரு பாதியை பார்க்கிறது. அதனால் உண்மை அதற்கு முழுமையாக தெரிவதில்லை. பாதி உண்மைதான் உனக்கு தெரியுமோ? சரி, முழு உண்மை தெரிந்தவன் யார்? முழு உண்மையும் தெரிந்தவன் அண்டமெல்லாம் நிறைந்த ஆண்டவன்தான். அதுபோல பூரண உண்மை எது, பொய் எது, இதற்கு பதில் சொல்லுவது இயலாது. உண்மையில் நமது வாழ்க்கையே முழு உண்மை அல்ல. நம்மை போன்றவர்கள் இதையே உண்மையாக நினைக்கிறோம். ஏனென்றால் யோகமாயா நம்மை எல்லாம் ஆட்டிப் படைக்கின்றாள். பார்வையை பொறுத்து உண்மை புரிகின்றது. நான் எதை கண்ணால் பார்த்தேனோ அதை வைத்து மன்னரிடம் சொன்னதும் உண்மை. நீ அழகாக பேசிய தத்துவங்களை எல்லாம் நியாயப்படுத்த நினைத்தால் அது நடக்காது. புரியும் எனக்கு. உண்மையை போல் பொய் சொல்லும் கள்வனே, உன் 8வது பிள்ளை எங்கோ அனுப்பிவிட்டாய். வாய்மை உள்ளவன் வசுதேவன் என்று நம்பித்தான் அன்று நான் தேவகியை கொல்லாமல் விட்டேன். பண்புள்ளவன் நீ என்னை புண்படுத்தி பக்குவமாக பேசி நடிக்கின்றாய். ஊமை போல் இருந்து கெடுக்கின்றாய். நீ கொடுமையான தண்டனைக்குரியவன். உங்கள் குற்றச்சாட்டுக்களை நான் அடியோடு மறுக்கிறேன். மன்னா, உங்களுக்கு நான் துரோகம் செய்ததில்லை. மன்னா, என் மனம் அறிய எப்போதும் உங்களை ஏமாற்றியதில்லை. நீ சொல்வதை பார்த்தால் அன்று நீ சுயநினைவில் இல்லையோ? இப்போது இருக்கிறதா? உன்னால் பேச முடியுமா? மீண்டும் என ஏமாற்ற பொய் சொன்னால் இந்த எரிமலை வெடிக்கும். மௌனமாயிருந்தால் இப்போதும் உனக்கு சுயநினைவு இல்லை என்ற அர்த்தம். மறைக்கப்பட்ட உண்மைகளை தேவகியின் வாயால் சொல்ல வைத்து விடுவேன். பாசமுள்ள தங்கை அவள். அவளிடம் கேட்பேன், உனக்கு வேண்டியது புருஷனா பிள்ளையா? சிந்திக்க மீண்டும் உன்னை சிறைக்கூடம் அழைக்கிறது. அங்கு போனால் உன் மயக்கம் தெளிந்துவிடும். யாரங்கே? ஆணையிடுங்கள் அரசே. இவனை சிறைக்கூடத்தில் பூட்டுங்கள். சிறை நடவடிக்கைகள் இவன் சிந்தனையை திருப்பும். அப்போது இவனை என் முன் கொண்டு வந்து நிறுத்துங்கள். போங்கள், இழுத்து போங்கள்.